வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசி முடிவெடுங்க. நான் உடனடியே இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அண்ணா நீங்களே சொல்லுங்க. இப்ப காதலிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஏன் குழந்தை கூட பெத்துக்கிறாங்க. ஆனா நாங்க 4 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கிறது? காயத்ரி சொல்றது கரெக்ட். அண்ணா என்ன பாக்குறதுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வராங்க. இப்படியே இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டா யாராவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எங்க வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பண்ணிக்க. பண்ணிக்கவா? உங்களுக்கு வேணா அது விளையாட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. லுக், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் மரணத்துல தான் முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் போறேன். அவன் சொல்லி நியாயம் இருக்குடா. பின் என்னடா, இன்னும் எத்தனை வருஷம் தான் அவனை காதலிச்சிட்டு இருப்பா? காதலிச்சு அவளுக்கே போர் அடிச்சு போயிருக்கும். பேசாம கோயில வச்சு தலையை கட்டடா. காயத்ரியோட அப்பா சாதாரண ஆளுடா, மாண்புமிகு மந்திரி. இத காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். டேய், நாங்க காதலிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்பா ஒரு சாதாரண எம்எல்ஏ. டேய், எம்எல்ஏவா இருக்கும் போதே சம்மதிச்சிருக்க மாட்டாரு. இப்ப அவர் மந்திரி, சம்மதிக்க போறாரு. வேற வழியே இல்லையாடா? இருக்கு. போட வழிய சார். உங்களை எல்லாம் மாண்புமிகுன்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நீங்க என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்களா? மகன் பேரு பிரபாகரன், அப்பன் பேரு சின்னத்தம்பி ராவுத்தரு, அம்மா பாத்திமா பீவி. ஏண்டா இது என்ன குடும்பமா இல்ல கூட்டு பொரியலா? இந்த விவஸ்தை கட்ட குடும்பத்துக்கு நான் சம்பந்தியா? ஏன் சார், ஆட்சி பிடிக்கிறதுக்கு மட்டும் விவஸ்தை கட்ட கட்சிகளோட கூட்டு வச்சுக்கலாமா சார்? ஆட்சி பிடிக்கிறதுக்கு தராதனம் தேவையில்லை. எந்த விவஸ்தை கட்ட கட்சியோட கூட்டு சேரலாம். இது குடும்பம்டா, பாரம்பரியம் தேவையில்லை. ஒரு மந்திரியோட மகளை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பண்பு இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல 10 மாசத்துல உங்க தாத்தா ஆகுற அளவுக்கு ஆண்மை இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்கும். அப்படி இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை ஏன் இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கும். அப்பா பேரு சின்ன தம்பி ராவுத்தர். பொண்ணு பேரு காயத்ரி. அப்பா பேரு அப்துல் காதரா? சபாநாயகம். சபாநாயகம் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரால இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு நம்ம ஸ்டேட் மினிஸ்டர். என்ன சொன்னீங்க? மினிஸ்டரா? மந்திரி மக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஏன் சார், மந்திரி மக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல, இருந்தாலும் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்கு? பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சா, பையனுக்கு 21 வயசு ஆச்சான்னு சொல்லணும் இருக்கே தவிர அவங்க அப்பா மந்திரியா இருக்காரா, மாடு ஓட்டிக்கிட்டு இருக்காரான்னு சொல்லணும் அவசியம் இல்ல. இல்லதான், எனக்கு இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்கே. கூடுவாஞ்சேரி கன்னியாகுமரின்னு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் அலைய முடியுமா? தம்பி, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க நல்லா இருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்து இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வச்ச. நீ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா நிச்சயமா சொல்ல முடியாது. உனக்கு எங்க அன்பு பரிசு. பிரபா, பொண்ணுக்கு நான் கையெழுத்து போடுறேன். பொண்ணோட அப்பன் மாப்பிள்ளைக்கு ஏம. சார், நடந்தது நடந்துடுச்சு. இனிமே பகை எதுக்கு? நீ ஜெயிச்சிட்டல்ல, அடங்கி போகத்தான் சொல்லுவேன். சார், சொந்தத்துக்குள்ள வெற்றி தோல்வி பார்க்கலாமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்ல. அவங்கள நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க சார். நீதான்டா எனக்கு எதிரி. நான் அவளை பெத்தேன், வளர்த்தேன், படிக்க வச்சேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாது? நீ என்ன மாமாவா? இதுக்கு நீ நிச்சயம் அனுப்பிப்படா. அப்பா, காயத்ரி, நீ உங்க அப்பனை ஏமாத்திதான் நினைக்கிற. நான் ஏமாந்து பழக்கம் இல்லம்மா, ஏமாத்தி தான் பழக்கம். இப்ப கூட ஏமாந்தேன் தெரியுமா? உனக்காக அல்ல, என் கௌரவத்துக்காக. நீ அப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, மக வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வண்டி அடியா. ஏய், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க.
நான் அந்த ஆள் செஞ்ச நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஆளு? உன் மாமனாரா? மக்களுக்கு சேவை செய்வேன்னு சொன்னத அவர் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனா எனக்கு செய்யறேன்னு சொன்னத உடனே செஞ்சுட்டாரு. செஞ்ச நினைச்சு சந்தோஷப்படுவியா? ஏய், சத்தியமங்கலத்துக்கு போஸ்டிங் போட்டது சந்தோஷமான விஷயம் இல்ல, அது ரிஸ்கான ஏரியா. தெரியும்டா. இந்த பாருடா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சனாலதான் அந்த ஆளு உன்னை பழி வாங்கிட்டாரு. அரசியல்வாத புத்தி அப்படிதான்டா. பிரபாகரா, நீ எதுக்காக வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆபத்தை பார்த்து ஹலோ சொல்றதாண்டா நம்ம 2 ஒரு குணமே. இந்த மந்திரி எந்த நோக்கத்தோட நாங்க அனுப்பி வைக்கிறாரோ அதை நான் மாத்தி காட்டுறேன், ஜெயிச்சும் காட்டுறேன்டா. ஏய், என்னாலதான் உனக்கு இந்த போஸ்டிங் நினைக்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. பிரபாகரா, நான் நல்லா படிச்சதும் ஒன்னாலதான், ஐஎஃப்எஸ் ஆனதும் ஒன்னாலதான், டியூட்டில நல்ல பேர் வாங்க போறதும் ஒன்னாலதான்டா. எனக்கு எல்லாமே நீதான்டா. என்னங்க நீங்க இதையே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? காயத்ரி, எனக்கு என்னவோ ராஜாராமனை பத்தி ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவனுக்கு எல்லாமே நான் தான் அடிக்கடி சொல்லுவான். அவன் மரணத்துக்கு கூட நான் தான் காரணமாயிட்டேன். என்னங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. காயத்ரி, வீரபத்ரி மிருகத்தோட ரொம்ப மோசமானவன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவர் திரும்பி வந்துருவாருன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. அப்படி சொன்னாதான் அவங்க அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கும். சார், சத்தியமங்கலம் டிரான்ஸ்ஃபரை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? இல்ல சார், எந்த ஊருக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, சத்தியமங்கலத்துக்கு மட்டும் வேண்டாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபர் பண்ணா பண்ண இடத்துக்கு தான் போகணும். போங்க, போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார், எனக்கு அப்பண்டிஸ் இருக்கு, அல்சர் இருக்கு, மஞ்சகாமலை இருக்கு. நல்லா தானே இருக்க? இல்ல சார், அப்படின்னு நான் சொல்லல, டாக்டர் சர்டிபிகேட் சொல்லுது. எனக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியும். ஐ அம் பிரபாகரன். சொல்லுங்க. எனக்கு சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். இல்ல மிஸ்டர் பிரபாகரன், போஸ்டிங் போட்டாச்சு. போட்டீங்க, அவர் போக மறுத்துட்டார். அதுவும் எனக்கு தெரியும். அது கொஞ்சம் ஆபத்தான இடம், யூனோ. சார், நான் மிலிட்டரியில ஒர்க் பண்ணுவேன். காஷ்மீர் காடுகளையும் பார்த்திருக்கேன், அசாம் காடுகளையும் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்குள்ள கொரில்லாக்களையே ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் ஒரு சவாலாவே இருக்காது, சாதாரண விஷயம் தான். மந்திரி எங்கய்யா? அவர் ஃபைல்ல கையெழுத்து போட்டு நம்ம தலையெழுத்தே மாறப்போகுது. அத பத்தி கவலைப்படாம கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாராம். கையெழுத்து ஏன், என்னாச்சு? பிரபாகரன் சத்தியமங்கலத்துக்கு போறானா? அவன் எங்க போனா எனக்கு என்னையா? அவன் அங்க போனா நாம 2 பேரும் எங்க போவோம்னு தெரியுமில்ல? புரியுற மாதிரி சொல்லியா? உங்க மருமகன் சத்தியமங்கலம் போறானா? அவன் தான் லொள்ளு பிடிச்சவனு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? அவன் வீரபத்திரம் விஷயத்துல தலையிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அது என்ன ஆகுறது? உடனடியா மேலிடத்துக்கு சொல்லி ஒரு வழி பண்ணுங்க. என்ன சொல்ற? வீரபத்திரம் வட்டம் சந்திர மரத்துல நமக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றியா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? அது இல்லங்கிறதுனால தானே ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. அது சரி, சீக்கிரமா சிஎம் லெவல்ல பேசி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அவன் அங்க போக விடாம பண்றதுக்கு என்னால எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல பேசினா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற கதையா நம்ம பத்தி வெளியில தெரியுறதுக்கு நாமே காரணமாயிடுவோம். இல்ல உங்க மருமகன் கிட்ட சொல்லி. மருமகனா? மக செத்து 5 வருஷம் ஆச்சு. மருமகன் எங்க இருந்தே வந்தா? அப்போ நானே பாத்துக்கிட்டுமா? பாத்துக்க. அப்புறம் வருத்தப்படக்கூடாது. வருத்தமும் கிடையாது, வாழைக்காயும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் அதுல தலையிட மாட்டேன். ஹலோ, யார் அது? பிரபாகரனா? ஏன் தம்பி, சத்தியமங்கலத்துக்கு போறியாமே? அது முடி வெட்டுற இடம் இல்ல தம்பி, சந்தன மரம் வெட்டுற இடம். எதிர்த்தா ஆளையே வெட்டுற இடம். அங்கெல்லாம் போக வேணாம் தம்பி. நீங்க யாரு? தெரிஞ்சவங்க தான் தம்பி. ஆசைக்கு ஒண்ணு பெத்துக்கிட்டேன். ஆசைக்கு ஒண்ணு பெத்துக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு ஏன் அல்ப ஆயுசுல போகணும்னு ஆசைப்படுற? நீ யாரு? உன் பேரை முதல்ல சொல்லு. பேர முக்கியம். மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்க. எக்ஸ் கூட எல்லாம் பேசுறது இல்லடா, உன்னோட உண்மையான பேரை சொல்ற. எக்ஸ் தான் தம்பி. உண்மையான பேரை கூட சொல்ல முடியாத கோழை என்ன நீ மிரட்டுறியா? ஏய், உன் முகத்துல மீசை இருந்தா போன வச்சுட்டு நேர்ல வாடா ராஸ்கல். வேலை செய்யறவன நம்ம ஆளை வச்சு செட்டப் பண்ணி அவன் வீட்டுக்கு போற பால்ல மட்டும் விஷத்தை கலந்துடு. அந்த பாலை குடிக்கிற குடும்பமே மறுநாள் உயிரோட இருக்க கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடு. போ.
நைட் யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? நைட் யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? ஏய், சுமாரா வேலை வெட்டி இல்லாதவன் உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு சத்தியமங்கலத்து போகாதன்னு மிரட்டுறான். நமக்கு எதுக்குங்க வம்பு? நீங்க சத்தியமங்கலத்துக்கு போக கூடாது. ஏன்? ஏன்? எனக்கு என் புருஷனும் என் பிள்ளையும் என் குடும்பமும் தான் முக்கியம். ஏமா கோவமா இருக்க? டேய், நீ கீழே பாடிக்கிட்டு போடா. போ. வெவ்வே வெவ்வே. நீ கோபமா இருக்கிறது பையனுக்கு தெரியணுமா? பிடிங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு கையை தட்டி விடுற? நீங்க சத்தியமங்கலத்துக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. காயத்ரி, படிச்ச பொண்ணா இருந்து ஏன் இப்படி புரியாம பேசுற? படிச்ச பொண்ணு படிக்காத பொண்ணு எல்லாருக்கும் ஒரே நினைப்பு தாங்க. இந்த பாரு காயத்ரி, சாதாரண மனுஷனா இல்லாம சாதனை பண்ற புருஷனா மாத்துறது ஒரு மனைவியோட கடமை. அதுவும் இல்லாம என் நண்பன் என்ன ஆனான்னு கண்டுபிடிக்கிறதும் என்னோட கடமை. நமக்காக தான் அவனுக்கு இந்த தண்டனைன்னு உனக்கு தெரியாதா? நீயே இப்படி கலங்கிட்டா எப்படி காயத்ரி? மனுஷன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனா வாழணும். நான் உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? ஆண்டி ஆண்டி ஏண்டா துப்பாக்கி வேணும்னு கேட்ட, வாங்கி தந்த ராத்திரி போல இதே வேலை தானா? நீ உட்காருமா. இந்தம்மா. ஷூ. இந்த வீட்ல யார் எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் புரியும்ல. காயத்ரி, சொல்றத ஒழுங்கா சொல்லு. ஏன் வளவளன்னு பேசிட்டு இருக்க? டேய், நீ என்ன பண்ண? இந்த 4 புலி இருக்கு பாரு, அதுல ஒண்ணு சுட்டுற. ஏய், என்ன புதுசா முரண்டு பண்ற? ஆமா ஆமா, நானா முரண்டு பண்றேன்? பொண்டாட்டி புள்ளியை விட உங்களுக்கு கடமை தானே முக்கியமா போச்சு. எந்த ஆபீசருக்கும் இல்லாத கடமை உங்களுக்கு மட்டும் எதுக்கு? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க நிலைமை என்னன்னு ஒரு தடவை யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு சலங்கை கட்டிட்டு ஆடுற? ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் பயந்து ஓடுனா யார் தான் கடமையை செய்யறது? வானத்துல இருந்து கீழே விழுந்து பொழைச்சவனு இருக்கான், கழுத்தடுக்கு கீழே விழுந்து செத்தவனு இருக்கான். எல்லாம் ஆண்டவன் செயல். ஒரு ஆம்பளை நல்ல காரியத்துக்காக போகும்போது சஞ்சலம் அனுப்ப கூடாதுமா, சந்தோஷத்தோட அனுப்பணும். டேய், பாலை குடுறா. காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. டேய், போன்ல மிரட்டுறானா, அதுக்காக நம்ம பயந்துறோம். பாலை குடிச்சு போடா. மனசு போட்டு அழட்டிக்காத. டேய், இந்த பாலை குடிடா. நான் சொல்ல குடிச்சிருப்பா. இந்தா. அடே, எங்கடா மறுபடியும் ஓடுற? இந்த வயசானங்களத்துல ஓடவா முடியுது? வாடா. நீங்க என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். வர வர உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. யார் சொன்னாலும் கேக்குறது இல்ல. குடுறா. வேண்டாம் போ. டேய், நில்றா, நில்லு. நான் சொல்ற பேச்ச உங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீயும் கேட்க மாட்டேங்கிற. ரெண்டு பேரும் என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? அடிக்காம நான் குடிச்சிடுறேம்மா. அடிக்காம நான் குடிச்சிடுறேம்மா. சப்போர்ட்டுக்கு வரீங்க. காயத்ரி, ஏய், ஏண்டி ஏன் மேல இருக்க கோபத்தை பையன் மேல காட்டுற? நான் அப்பவே சொன்னேனே, கேட்டீங்களா? ராத்திரி ஆனா போன்ல மிரட்டுறா. இப்ப பால்ல விஷத்தை கலந்து நாய் செத்துருச்சு. இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ கடவுளுக்கு தான் தெரியும். நாசமா போறவன் எனக்குமே குடுக்கற பால் இல்லாம தனியா ஒரு பால் கொடுத்தான். என்னடான்னு கேட்டேன். உங்களுக்காக புதுசா வச்சிருக்கேன்னு சொன்னானே. யாருமா? அந்த பால் புத்துக்காரன் தான்.
என் வீட்டுக்கு விஷம் கலந்த பால எவன்டா கொடுக்க சொன்னது? யாரு கொடுக்க சொன்னது? சார் எனக்கு தெரியாது சார். காலைல டியூட்டில இருந்து கொடுத்துருப்பா சார். எங்கடா அவன்? அவன் வீட்டுக்கு போயிட்டா சார். வாடா. இங்க வாமா. என்னாச்சு? காலையில வேலை முடிஞ்சு நல்லா தாங்க வந்தா, அதுக்குள்ள என்னாச்சோ தெரியல, தூக்குல தொங்கிட்டான். எக்ஸ்கியூஸ் மீ சார், பால்ல விஷம் கலந்து உங்களை அழிக்க நினைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன அழிக்கிற சக்தி ஆண்டவனை தவிர வேற யாருக்கும் இல்ல. அது இல்ல சார், சத்தியமங்கலம் காட்டுக்கு நீங்க போறதா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இது நடந்திருக்கு. அதனால இத பண்ணது வீரபத்திரனுடைய ஆட்களா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இங்கேயே அவனால ஆபத்து வரப்ப அங்க போனா அதிகமா தானே இருக்கும். நிச்சயமா ஆபத்து அதிகமா தான் இருக்கும். எனக்கு இல்ல, வீரபத்திரனுக்கு. பேச்சில இருக்கிற துணிச்சல் உங்ககிட்ட செயல்ல இருக்குமா சார்? இருக்குதா இல்லையான்னு வீரபத்திரனை பிடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க. அப்ப யாராலும் பிடிக்க முடியாத வீரபத்திரனை நீங்க பிடிச்சிருவேன்னு சவால் விடுறீங்களா? சவால் இல்ல, சபதம். வீரபத்திரனை பிடிக்கிறதா என்னுடைய லட்சியம். உயிரோடவோ இல்ல பணமாகவோ.